பிரச்சார மேடை தொடர்கிறது. நேரம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தலைவர்கள் தங்களது இறுதிக்கட்ட தீவிர பரப்புரையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலும், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நாகையிலும், அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை போரூரிலும், திமுகவினுடைய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி எட்டயபுரத்திலும் தற்போது தங்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி எட்டயபுரத்தில் கனிமொழி அவர்கள் மேற்கொண்ட இறுதிக்கட்ட பரப்புரையின் காட்சிகளை பார்க்கலாம். நடத்தப்பட வேண்டும், எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கல்வியும் வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்று போராடி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் RSS பிஜேபி. நம்முடைய தமிழ் இனம், அதன் அடையாளங்கள், நம் தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழியுடைய தொன்மை, இந்த தமிழ் இனத்தின் சரித்திரம், வரலாறு எல்லாத்தையும் மூடி மறைத்து தான் கொண்டு வந்து இங்கே திணிக்க நினைக்கக்கூடிய ஹிந்தி, சமஸ்கிருதம் இவற்றை வாழ வைப்பதற்காக, வளர்ப்பதற்காக நம்முடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு இயக்கம், நிறுவனம்தான் பிஜேபி. அதனாலதான் மயில்கல்ல கூட தமிழை எடுத்துட்டு ஹிந்தியில எழுதணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் வரக்கூடிய ட்ரெயினுக்கு கூட ஹிந்தி பேர், எல்லா இடத்துலயும் எல்லா அலுவலகங்களிலும் ஹிந்தி, தமிழ் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நம்முடைய அகழ்வாராய்ச்சி, கீழடியில நடந்த மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடியில நடந்த அகழ்வாராய்ச்சி தமிழர்களுடைய தொன்மை, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்கள், அவர்களுடைய நாகரிகம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எந்த மொழியை பேசினார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், வெளிநாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த அந்த உறவு, இதை பற்றி எல்லாம் அந்த அகழ்வாராய்ச்சியில் தெரிந்து கொண்டு நம்முடைய தமிழ் இனத்துடைய தொன்மை, அதன் வளர்ச்சி, வளத்தை பற்றி தெரிந்து கொண்டு விடுவோம் என்று தலைவர்கள் தங்களது இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.